சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் அவர்களுடைய இசையில் உருவாகி வரும் கூலி படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகின்றது. லோகேஷ் மற்றும் சூப்பர் ஸ்டார் என இந்திய திரையுலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த கூட்டணியில் உருவாகும் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுமே இருந்து வந்துட்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய அதி தீவிர ரசிகரான லோகேஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வைத்து எப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை கொடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவரிடமுமே இருந்து வந்திருக்கு. ஆனால் நம்ம லோகேஷ் அவர்கள் தான் இயக்கிய முந்தைய திரைப்படங்களில் இருந்து கூறி மிகவும் வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் என்று கூறி இப்படி பல விஷயங்கள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருந்து வருகின்றது. இதற்கிடையில கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் இணைந்து சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் ஆகியோர் நடிப்பது உறுதியாகி இருக்காம். ஸ்ருதிஹாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய மகளாகவும், சத்யராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய நண்பராகவும் நடிக்க இருக்காங்களா. இதைத் தொடர்ந்து தெலுங்கில் முன்னணி நடிகராக வலம் வரும் நாகார்ஜுனா அவர்கள் கூலி திரைப்படத்தில் வில்லனாக நடிப்பதாக ஒரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. பல பேர் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மற்றும் நாகார்ஜுனா முதலில் இணைந்து நடிப்பதை எதிர்பார்த்து ஆவலாக இருந்து வருகின்றனர். ஆனால் தற்பொழுது வந்த தகவலின்படி பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கவில்லையா. என்னதான் கூலி திரைப்படத்துடைய கதை அவருக்கு பிடித்திருந்தாலும் கூட நெகட்டிவான கதாபாத்திரத்தில் நடிக்க தயங்குகிறார் என்றும் கூறி வந்திருக்காங்க. அதுலயுமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வில்லனாக நடிப்பதில் நாகார்ஜுனா அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. எனவே தான் ஒரு மனதாக கூலி திரைப்படத்தில் நடிக்க முடியாது என லோகேஷ் அவர்களிடமே கூறியதாகவும் தெரிவித்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து வேறொரு தெலுங்கு நடிகரை வில்லனாக நடிக்க வைக்க நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முயற்சித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.